நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. தென் தமிழ்நாட்டில் இன்றும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, பேட்டை, பழையபேட்டை, தச்சநல்லூர், பெருமாள்புரம், ஜபா கார்டன், ஹைகிரவுண்ட் உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான முன்னீர் பள்ளம், ரெட்டியார்பட்டி, மூன்றடைப்பு, பொன்னாக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் அதிக அளவில் நீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்த நிலையில் சாலையில் நீர் பெருக்கெடுத்தது. மந்தித்தோப்பு சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடியது. முத்துநகர் பகுதியில் புதிய சாலை அமைக்காமல் அலட்சியம் காட்டி வரும் அரசு அதிகாரிகளை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி மாவட்ட தலைவர் கனி தேங்கியிருந்த மழை நீரில் சோப்பு போட்டு குளித்து நூதன போராட்டம் நடத்தினார். விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சூலக்கரை, பாண்டிய நகர், அல்லம்பட்டி, சின்னவள்ளிக்குளம், சத்திர ரெட்டியாபட்டி, கே உசிலம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆத்தூர், நத்தம், கன்னிவாடி உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் மழையை தொடர்ந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் வெப்பம் தணிந்தது. ஈரோட்டில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் திடீரென மிதமான மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், அத்தனூர், புதுப்பாளையம், கோனேரிப்பட்டி, காக்காவேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் சாலை உள்ளிட்ட நகர் பகுதிகளிலும் நஞ்சநாடு, தலைக்குந்தா போன்ற கிராமப்புறங்களிலும் பெய்த மழையினால் கடந்த சில நாட்களாக நீடித்த உறைபனியின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.